சூரிய மலை நல்லா இருக்கேண்ணே. ஆனால் வீட்டை பார்க்கும்போது நாங்கள் பின்னுக்கு பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்தோம் உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஏன் அந்த ஐடியா வந்தது வாங்க போய் பார்ப்போம். புது வீட்டுக்கு மட்டும் தானே ஸ்மார்ட் கிச்சன் செய்யலாம், இல்லாட்டி ஏற்கனவே கட்டியிருக்க வீடுகளுக்கு ரெனோவேஷன் பண்ணி செய்யலாம். இந்த எப்படி இருக்குண்ணே இந்த மருந்து அடிக்கிறத பார்த்தீங்க நல்லா இருக்குண்ணே அதை பார்க்க. இந்த ஒர்க் டாப்புக்கு வந்து நாங்கள் கிரனைட் போடலாம், இல்லை சொன்னா குவார்ட்ஸ் போடலாம், இல்லை உங்களுக்கு கோஸ்ட் கொஞ்சம் குறைவாக வேணும்னு சொன்னா டயர் கூட உங்களுக்கு இப்போ 10 feet வருது. மாபிள்ளையே நீங்க போட்டுக்கொள்ளலாம். இது பாவன காலம் கூடவே இருக்கு. மற்றது டஸ்ட்பின் இந்த இது கீழே பார்த்தீங்கன்னா சொன்னா டஸ்ட்பின் இருக்கு, சிங்க் இருக்குல்ல. டஸ்ட்பின் இதுக்கே இருக்குண்ணே. ஓ இதுல வந்து உங்களுக்கு கலர் பிடிக்காது. கலர் பிடிக்காதா? டியூரபிலிட்டி. நாங்க பார்த்த அந்த புஷ் டைப் வந்து இதுதான். ஓகே. இப்போ தனியார் வீட்டுக்கு இப்போ நாங்கள் ஒரு பெட் ஒன்று தேவைன்னு சொன்னாலும் செய்து கொடுப்பீங்களா? ஓ உங்களோட சைஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கிட்ட மாதிரி செய்யலாம். பெண்களுக்கு எல்லாம் தான் பிடிச்ச இடமா இருக்கும், சில பேருக்கு பிடிக்காத இடமாவும் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்மார்ட் கிச்சன் செய்யறேன்னு சொன்னா ஆக குறைஞ்சது என்ன பட்ஜெட் முடியும்? ஃபுல்லா இயற்கை தான், இந்தியாவில் அங்காலையில் பக்கம் இயற்கை தான். இன்னொரு கேள்வி, இது ஜாழ்ப்பாணம் மட்டும் தான் செய்யணும், வெளி மாவட்டங்களும் செய்வீங்க? உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கரது உங்கள் KS சங்கர். இப்போ எங்க நிற்கிறேன்னு சொன்னா இலங்கையில யாழ்ப்பாணத்துல பருத்தித்துறையில நிற்கிறோம். என்னத்துக்கான சொன்னா பின்னுக்கு பார்த்தாலும் தெரியும் ஒரு வீடு ஒன்று இருக்கு. இந்த வீட்டை வந்து நாங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா ஹோம் டூர் வீடியோ இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வீட்டுக்கான இன்டீரியர் ஒர்க் செய்கிற கம்பெனி, அதாவது ராயல் கிரனைட் கார்னர்னு சொல்லி இவள் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கான இன்டீரியர் ஒர்க் மற்ற அந்த உங்களோட ஆஃபீஸுகளுக்கு இன்டீரியர் ஒர்க் செய்யணும்னு சொன்னால் அது எல்லாமே செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் தொடர்பு கேட்டுறீங்க, அதாவது அந்த ஸ்மார்ட் கிச்சன் எல்லாமே எங்கே செய்யலாம்னு சொல்லி, இப்போ தனி எங்கள் வீடு ஸ்மார்ட் கிச்சன் செய்யலாம்னு சொல்லி எல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. அந்த வேலை பர்சன் இவேல் பர்சன் அது எல்லாமே செய்து வரையும் இவர ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துக்கிறோம், ஸ்க்ரீன்லையும் போட்டுக்கிறோம். உங்களுக்கு விவரங்கள் தேவைன்னு சொன்னால் இவரை தொடர்பு பண்ணி காட்டிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போகிறோம், உள்ளுக்கு போய் இந்த வீட்டுக்கு என்ன மாதிரி இன்டீரியர் ஒர்க் செய்திருக்கணும் அப்படி மேலோட்டமாக அந்த ஹோம் டூரையும் காட்டிக்கொள்கிறேன். அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ள. நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, உங்களோட பெயர் அக்கா? மயூரதி கபிந்திரா. ஓகே, உங்களோட கம்பெனி பற்றி சொல்லுங்க. எவ்வளவு காலம் இருக்குது, என்னென்ன விஷயம் செய்யறீங்க நீங்க? எங்களோட கம்பெனி வந்து ராயல் கிரனைட் கார்னர். இது வந்து 2016ஆம் ஆண்டுல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணி செய்து கொண்டு வரோம். இப்போ எங்களோட ஆஃபீஸ் வந்து எப்பனா ஹிந்துகோல்ஸ் கிரவுண்டுக்கு முன்னால அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்குது. முன்னுக்கு இருக்கிற 2 இது எங்களோட ஆஃபீஸ். ஓகே ஓகே. அங்க வந்து நீங்க எங்களை மீட் பண்ணலாம். ஓகே. நீங்க என்னென்ன வகையான ஒர்க்ஸ் செய்றீங்க? இப்போ இன்டீரியர் ஒர்க்னு சொல்லி என்னென்ன வேலை செய்றீங்க? அப்ப இன்டீரியர்னு சொன்னா கிச்சன் செய்றோம், டிவி ஸ்டாண்ட், ரூம் கபோர்ட், மற்றது வந்து இப்ப ஃபர்னிச்சர் செய்றோம், பெட்டா இருக்கட்டும், எல்லாமே செய்வோம். ஓகே ஓகே. மற்றது வந்து அதை விட நாங்க செய்யறேன்னு சொன்னா ரெனோவேஷன் ஒர்க்கும் செய்வோம். கிச்சன்ல ரெனோவேஷன் ஒர்க் செய்வோம். ஓகே, நான் கேட்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு புது வீட்டுக்கு மட்டும் தானே ஸ்மார்ட் கிச்சன் செய்யலாம், இல்லாட்டி ஏற்கனவே கட்டியிருக்க வீடுகளுக்கு ரெனோவேஷன் பண்ணி செய்யலாமா? ஏற்கனவே நீங்க கட்டி இருந்தாலும் ஏற்கனவே நீங்க பாவிச்சு கொண்டு இருக்கிற வீடா இருந்தாலும் இப்ப நீங்க இதுக்கு கிச்சனை வந்து ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்தோம்னா கிச்சனை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி செய்வோம்ன்ற ஒரு ஐடியா இருக்கும். அப்படி இருக்கும்போது கூட நாங்க ரெனோவேட் பண்ணி செய்யலாம். இப்ப டைல்ஸ் போட்டிருப்பீங்க, அப்ப நாங்க ஒர்க் டாப்ல இருந்து எல்லாத்தையும் மாத்தி செய்யலாம். அதே மாதிரி இப்ப உங்களுக்கு ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரனைட் தேவைன்னு சொன்னா அதுவும் நாங்க செய்து கொடுப்போம். ஓகே ஓகே. இன்டீரியர் ஒர்க் ஃபுல்லா செய்வீங்க நீங்க? இன்டீரியர் ஒர்க் ஃபுல்லா செய்வீங்க. நீங்க பாக்குற நீங்க உங்களோட வீடுகளுக்கு கூட கல்வி கேட்கறீங்க அந்த ஸ்மார்ட் கிச்சன் எங்க செய்யலாம் இல்ல அந்த உங்களுக்கு தேவையான சொன்னா இதாண்டி கொள்ளாம. இப்ப நாங்கள் வீட்டுக்குள்ள போய் இந்த ஸ்மார்ட் கிச்சன் என்ன மாதிரி இருக்கு, இந்த இன்டீரியர் ஒர்க்ல என்ன மாதிரி செய்துக்கணும் சொல்லி பாப்பாங்க. ஓகே ஓகே சரி. ஃபுல்லா கிளலாம் இதெல்லாம் பத்தி இருக்கனே கல் இல்ல குட்டி அளவான வடிவான வீடு என்ன. ஓகே. வீட்டுக்குள்ள வந்தோடனே வேறுங்க நல்லா இருக்குண்ணே, கிட்டத்தட்ட கோம்பூர் மாதிரி காட்டுறோம் நினைக்கிறேன். நல்லா இருக்குமே வீடு, குட்டி அளவான வீடு என்ன. ஓகே. இதுவும் நாங்க செய்த கிச்சன் தான். இந்த கிச்சன் மற்ற அந்த டிவி யூனிட்ல இருந்து எல்லாமே நாங்க செய்தாங்க. இப்ப கிச்சனை பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா அதுல இருக்குது. இந்த ஐலண்ட் ஏரியா வந்து இதோட சேர்த்தே செய்திருக்கிறோம். இதுல இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி. இதுல முன்னுக்கு டேபிள் இது சேரை போட்டுட்டு இந்த டேபிள்ல இருந்து சாப்பிடக்கூடிய தோசை எல்லாம் சுட்டு சுட்டு உடனே கொடுக்கலாம், வாங்க வச்சு சாப்பிடலாம். அப்படியே இங்க சிங்க. ஓகே. ஃபுல்லா கிரனைட் தானே இது? இது ஃபுல்லா கிரனைட். இதுக்கு பெக்ஸ் பிளாசம் வந்து இது அங்க பெக்ஸ் பிளாசம்னு சொல்லுவோம். இதுவும் வந்து கிரனைட்லாம் இருக்குது. கிரனைட்லாம் இருக்குன்னு. ஓகே ஓகே. இதை நீங்க இப்போ ஒவ்வொரு விஷயமா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒர்க் டாப்புக்கு வந்து நாங்க கிரனைட் போடலாம், இல்ல சொன்னா குவார்ட்ஸ் போடலாம், இல்ல உங்களுக்கு கோஸ்ட் கொஞ்சம் குறைவா வேணும்னு சொன்னா டயர் கூட உங்களுக்கு இப்ப 10 feet வருது. மாபிள்ளையே நீங்க போட்டுக்கொள்ளலாம். இது பாவன காலம் கூட வேற இருக்கு. உண்மையில ஸ்ட்ரென்த் இதெல்லாம் கூட கிரனைட் தான். குவார்ட்ஸும் போடலாம். ஆனா உங்களுக்கு வந்து செலக்டிவான நிறைய கலர்ஸ் இருக்கு. அதுல இப்போ ப்ளூல கூட இருக்கு, ப்ளூவோ அல்லது என்னென்ன கலர், ஆரஞ்சு வேணுமோ ஜெலோ வேணுமோ என்ன வேணாலும் ஆர்டிஃபிஷியலா நாங்க ஒரு கலர் உருவாக்கி கொள்ளலாம் குவார்ட்ஸ்ல. இது வந்து நேச்சுரல்.
அது வந்து நீங்க மவுண்ட்ல இருந்து ஒரு வெட்டி எடுக்கிறது தான். இது வந்து நேச்சுரல் ஸ்டோன். ஒரே கலர்லாம் இது கிடைக்கும். இது வந்து இப்ப இந்த வேவ்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இப்ப கட் பண்ணும்போது இப்ப இதுல கூடவா இதுல குறைவா கூட இருக்கும். ஓகே. இப்ப ஒரே மாதிரி இத இல்ல கிரானைட் வந்து blackல மட்டும் தான வரும். இல்ல இதுலயும் செலக்டிவான கொஞ்சம் கலர் இருக்கு. ஆனா வாசன் சொன்னா ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் இருக்கு. இப்ப நீங்களே உருவாக்கி கொள்ளலாம். ஓகே. எனக்கு பிடிச்ச கலர்னு சொன்னா வேவ்ஸ் வேணும்னா உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க உருவாக்கி கொள்ளலாம். சரி. ஓகே. அதே மாதிரி இப்ப நாங்க வந்து இதுல வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்க போட்டுருக்கிறது வந்து ஹை க்ளோசி போட். இப்போ இந்த போட்லேயும் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் கிச்சன் செய்ய போறீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு இப்போ ஏபிசி என்று சொல்லி எங்களுக்கு 3 இதுல இருக்குது. இப்போ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களோட மாதிரி ஒவ்வொன்றையுமே செலக்ட் பண்ணிடலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்க ஹேண்டில் போட போறீங்களா இல்ல ஹேண்டில் இல்லாம ப்ரொஃபைல் போட போறீங்களா? ஓகே. இந்த கைவடி இதனே இந்த லைமையிலேயும் திறக்க மாதிரி. இப்போ வயசானாக்கணும்னு சொன்னா சில பேருக்கு இதுதான் எங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ எங்களுக்கு சில ஆனால் பொருளில் இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ப்ரொஃபைல் போடுறது பார்க்கறதுக்கும் ஒரு ரிச் லுக் இருக்கும். அது ஒன்று. மற்றது வந்து இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு மெட்டாலிக்கும் இருக்குது, சாலிடும் இருக்குது. ஹைட்ராலிக்லேயும் நாங்கள் போகிற ஒவ்வொரு விஷயமே வந்து கிஞ்சஸாக இருக்கட்டும் என்ன குவாலிட்டி தான் மெயினாக பார்ப்போம். ஆனால் சில வழியில் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு குவாலிட்டி இப்போ நாங்கள் ஒரு 5 years 10 yearsல கூட நான் கிச்சனே உங்களுக்கு பிடிக்கிறேன்னு சொன்னால் மாற்றிக்கணும். அப்படி உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கூட மாற்றலாம். ஆனால் அதே நேரம் வந்து இப்போ ஒவ்வொரு விஷயமுமே இப்போ இதில் வந்து ஒரு ரேசராக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சொப் க்ளோஸாக இருக்கட்டும் இப்போ வந்து சாத்தியம் சொப் க்ளோஸாக கிஞ்சஸில் வந்து ஒரு குவாலிட்டியை தான் நாங்கள் மெயினாக பார்ப்போம். அது எவ்வளோ ஸ்வீட்டாக சாத்தினாலும் ஒரு பிரேக் வந்து தான் போகும், ஸ்லோவாக தான் சாப்பிடப்படும். ஓகே. போய் அடிக்காது, அதில் அடிக்காது, ஏன் சாஃப்டாக இருக்கும், சொப் க்ளோஸாக இருக்கும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தூரத்துல கடற்கரை இருக்குது. அப்ப அங்க வந்து உப்பு வந்து கூட வேற ஈஸியா கடல் பிடிக்கும். நாங்க இங்க இருந்து போறோம்னா அதுக்கேற்ற மாதிரியான கிஞ்சஸ் தான் நாங்க அதில் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே. இது என்ன ஓகே. ஒவ்வொன்றிலையும் ஒரு குவாலிட்டி இருக்கு. ஒவ்வொன்றிலும் ஒரு குவாலிட்டி இருக்கு. எங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் முக்கியமான கேள்வி, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு ஸ்மார்ட் கிச்சன் செய்ய போறேன்னு சொன்னாங்க வீட்டுக்கு, எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருந்தானே இப்படி செய்யணும் இந்த கலர்ல செய்யணும்னு சொல்லி. இப்போ நீங்க உங்கள்கிட்ட வந்து கேட்டா நீங்க அதுக்கு 3D பிளானுங்கள் இல்லாட்டி ஏதாவது பிளானுங்கள் அப்படி கொடுப்பீங்களா? நாங்க முதல்ல நீங்க எங்கிட்ட வந்துட்டீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட கோட்டேஷன் வந்து தருவாங்க. என்ன சாமான்ல எந்த வச்சுக்கொண்டு கோட்டேஷன் வந்து தருவோம். அந்த கோட்டேஷன் உங்களுக்கு அந்த கோட்டேஷன் கேட்கும் போதே உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி கேட்டு எடுப்போம். இப்போ உங்களுக்கு எந்த போர்ட்ல செய்ய போறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி பார்ட்டிஷன் வேணும், எந்த லெந்துக்கு செய்ய போறீங்க, கிரானைட் போட போறீங்களா, குவார்ட்ஸ் போட போறீங்களா, மேக்ஸ் பிளாஸ்னத்துல போட போறீங்க, நீங்க செய்ய போறீங்க, நாங்க செய்து தருவோம். முழு விஷயமும் ஹேண்டில் உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எத்தனை ட்ராயர் வேணும், உங்களுக்கு எத்தனை பார்ட்டிஷன் வேணும்ன்றது எல்லாத்தையுமே வந்து அவங்கள்ட்ட கேட்டு எடுப்போம். இப்போ அடுப்பு என்ன எடுக்க போறீங்கன்னு சொல்லி அதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு 2D ஒன்று தருவோம். எல்லாத்தையுமே கேட்டு எடுத்துட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு 2D ஒன்று தருவோம். அதுல நீங்க பார்த்துட்டு ஒரு போட்டு படம் தானே இருக்க போகுது, அது கூட சில வேலை உங்களுக்கு வாங்க. ஆனா அடுத்தது வந்து 3D தருவோம். இப்படிதான் வரப்போகுது. நீங்க இதுல 3D கூட போட்டோ பாருங்க, அந்த போட்டோவும் இதுவும் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி இப்ப வீடு கட்டும் போது ஒரு பெரிய கனவோட தானே நாங்க செய்வோம். அதே மாதிரி கிச்சனும் வந்து பல பேருக்கு பெண்களுக்கு எல்லாம் தான் பிடிச்ச இடமா இருக்கும், சில பேருக்கு பிடிக்காத இடமா இருக்கும். ஒரே இதுக்கு வந்து சமையல். ஆனா இப்ப கூடுதல் ஆண்களுக்கு தான் பிடிச்ச இடமா இருக்கு. என்ன செய்யறது, நாங்களே வச்சு நாங்களே சாப்பிட வேண்டிய. இப்ப நீங்க கூட சமைக்கும் போது இப்படி ஒரு ஸ்மார்ட் கிச்சன் செய்து போட்டு சமைச்சீங்கன்னா ஆசையா இருக்கும். சும்மா இருக்கு, புதுசா இருக்கு, வந்து சமைச்சு பாப்போம். அதுக்காகவாச்சும் வரும். இப்ப நாங்க டீ போறதா இருந்தா நாங்களே வந்து அடிக்கடி டீ தேவைப்படும் தானே. இப்ப நாங்களே இதுல வந்து எங்களை வடி டீயை போட்டு குடிச்சிட்டு போயிடலாம். எப்படி சொன்னீங்கன்னா ஆண்கள் கட்டி கொடுக்க மாட்டோம், ஒரே எங்களுக்கு வேலையா போயிடுவோம். இல்ல அப்படி இல்ல, இப்ப ஆண்கள் வந்து இப்ப இதுல இருந்தா கூட இதை வந்து சமைச்சு கொடுக்கறது ஈஸி தான். அவங்க ஏதோ ஆபீஸ் வேலை செய்து இருக்கலாம், நாங்க வந்து சமைச்சு கொடுக்கலாம், ஓகேயா இருக்கும். இப்ப சிங்கிளையும் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இதுல நாங்க போறது இப்ப கல்வானி சிங்கிள். இப்ப சிங்கிளையே வந்து நிறைய மாடல் இருக்குது. நீங்க செலக்ட் பண்றத பொறுத்து நாங்க மாத்துவோம். இப்ப டப்பா இருந்தாலும் டப்லயும் நிறைய மாடல் இருக்குது. வித்தியாசமா இருக்குன்னு ஹாட் அண்ட் கூல்ல இருக்குது. இது ஹாட் அண்ட் கூல் மேல ஸ்ப்ரே இருக்குது. இதுல இல்ல, நாங்க டப் ஓவன்ல ஸ்ப்ரே வந்து இருக்குது. ஓகே ஓகே. என்னன்னா நாங்க கேக்குறோம் அதுக்கு மாத்தி எல்லாம் மாத்துறோம். இப்ப எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்கு. ஓகே. இப்ப நீங்க உங்களோட கோஸ்ட் கேட்ட மாதிரி இப்ப என்னடி இவ்வளவு மாதிரி சில பேர் என்ன யோசிச்சிருப்போம்னா நாங்க அங்க ஃபாரின்ல தான் நாங்க இவ்வளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும் இருக்கிறோம், இங்க வந்துட்டு நல்லா இருக்கணும், அப்ப கிச்சன் வந்து இப்படி இருக்கணும் சொல்லி எதிர்பார்ப்போம். சில பேர் யோசிப்பாங்க நாங்க வந்துட்டு போறது ஒரு 1 month 2 month நிக்க போறோம், அதுக்கு எனக்கு இவ்வளவு செலவழிக்கணும் சொல்லி யோசிப்பாங்க. இதுல கூட எங்க டோல் யூனிட் இருக்குது, அதே மாதிரி புல் அவுட் எல்லாம் இருக்குது, தேவைப்பட்டா மட்டும் போடுவீங்க. இதை வந்து நாங்கள் அப்ளைன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் மைக்ரோவேவ், ஓவன், டிஷ் வாஷர் இங்கே பக்கத்தில் இருக்கு. சிங்குக்கு பக்கத்தில் உங்களுக்கு டிஷ் வாஷர் வரும்.
அதே மாதிரி பொட்டில் ட்ரை இப்போ இங்கே வந்து நாங்கள் இதுக்கு அடுப்பு பக்கத்தில் வந்து இதில் எங்களுக்கு லாஜி வச்சுருக்கோம் தானே பிளேட் வைக்கிறதுல இங்கே வச்சுக்கொள்ளலாம். ஓகே. உங்களுக்கு ஓட்டோவாக போய் எல்லாம் க்ளோஸ் ஆகும். க்ளோஸ்லாம் உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸாகவே இருக்கும். இப்போ இந்த ரைசரில் கூட உங்களுக்கு இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியான சாஃப்டாக இருக்குது. கீழே வந்து வெயிட் ஆகக்கூடிய மாதிரியானதாக தான் இருக்கும். ஹைட்ராலிக் ரைசராக இருக்கும். பட் இதில் வந்து இந்த அக்சசரிஸ் இருக்கு தானே, இது வந்து நானோ கோட். உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு சில்வராகவும் இருக்காது, பிளாக்காகவும் இருக்காது. இப்போ சில்வராக சொன்னால் எஸ்எஸ்என் இருக்கும். இது வந்து நானோ கோட். இதில் வந்து உங்களுக்கு கலர் பிடிக்காது. டியூரபிலிட்டி. சரி சரி. இது வந்து கடற்கரை பக்கத்துல இருக்கிறபடியா எங்களுக்கு எங்கட இப்போ நார்மலா நாங்க பாக்கல கலசியம் படிக்கிறது கூட தானே. அப்ப எங்களுக்கு இது வந்து டக்குன்னு பழுதாயிடும். இதை வந்து நாங்க தனியாவும் கொடுப்போம். இதே வந்து கிச்சன் செய்யறவராக இருக்கணும் தான். ஆமா. தேவைன்னு சொன்னா அதுக்கு நாங்க தனியாவும் எடுத்துக்கோம். பார்ட்ஸ் இப்ப தனி அக்சசரிஸ்னு சொன்னா உங்களுக்கு மற்ற டஸ்ட்பின் இந்த இது இருக்குல பாத்தீங்கன்னா சொன்னா டஸ்ட்பின் இருக்கு. சிங்க் இருக்குல்ல. டஸ்ட்பின் இருக்கேனே. என்ன செய்யணும்? எங்களுக்கு சிங்க்லே தானே கூட டஸ்ட் வேற. கழித்து எல்லாம் வந்து அப்படியே எடுத்துக்கணும். ஈஸியா இருக்கு. இது நாங்க டிசைன் பண்ணதுக்கு வந்து கீழே வந்து ஒயிட்டும் இப்போ இடையில வந்து ஒயிட் மேல வந்து ஆஷை வந்து நார்மலா போட் மறைச்சிருக்கிறோம். கேப் கொண்டு வரல இதுல விட்டுருவீங்க நம்மளுக்கு அந்த இடத்துல தூசல்ல வரும். அப்படி வராம இருக்கிறது எப்படி உங்களுக்கு டஸ்ட் க்ளீன் பண்ணதுக்கு மேல கஷ்டமா இருக்கும். அப்ப அதனால என்ன செய்யறோம்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் தேவைன்னு சொன்னா இதெல்லாம் கபர்டா மாத்தி கொடுப்பீங்க. ஆனா அது உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னா கோஸ்ட் தேவையில்லை தான். அதை நாங்க யூஸ் பண்ண மாட்டோம்னு சொன்னா எங்கட ஹைட்டுக்கு எல்லாம் இவ்வளவுதான் யூஸ் பண்ணுவோம். ஏணி வச்சு எங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தா அதாவது வீடு கொஞ்சம் சின்ன இருக்குது, எங்களுக்கு ஸ்டோரேஜ் இல்லைன்னு சொன்னா மட்டும் மேல எங்களுக்கு கபர்ட் வந்து வச்சிருப்போம். இது எங்களுக்கு சும்மா நார்மலா வந்து அடைச்சு விட்டுருக்கோம். நீட்டா இருக்கு அப்ப பாக்க. உங்களுக்கு இதுக்கு மட்டும் தானே தூசு வர போகுது. இதுக்கு வந்து ரெண்டு வாளி வைக்கலாம் மேல தூக்கி. மாவாளி இருந்தா தேவையில்லாத வாளி கொஞ்சம் வச்சு விடலாம்னு சொல்லி யோசிக்கணும். அது கொஞ்சம் வடிவா இருக்கும், ரிச் லுக்கா இருக்கும். ஆனா மேல உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னேன் இங்க இருக்க போற ஆக்களா இருந்தா உங்களுக்கு வந்து இப்ப நிறகுடம் மற்றது விசிட்டர்ஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் மேல வச்சுக்கொள்ளலாம். ஓகே ஓகே. மற்றது இப்போ இதுலயும் வந்து உங்களுக்கு 2 டோன் கலர்ஸ்ல உங்களுக்கு ஒவ்வொரு வேரியட் இருக்குது. இப்போ நீங்க வந்து கீழே வந்து ஒரு கலர் மேல ஒரு கலர் போடுறதா இருக்கலாம். சில பேர் ஒரே யூனிக்கா இருக்கணும்னு சொல்லி ஒரே மாதிரி கலர் போடுவீங்க. நாங்க மேல ஆஷ் இருக்கிறபடியா அதுல டிவைட் பண்ற மாதிரி இப்போ கீழே வந்து ஒயிட் போடுவோம். இல்லாட்டி கொஞ்சம் இருட்டாவும் இருக்கும். அதுக்காக கலர் சூஸ் பண்ணும்போது நாங்க ஐடியா கொடுப்போம். ஆனா அவைக்கு ஒரு விருப்பம் இருக்கு மேல எங்க கிச்சன் இப்படி இருக்கணும் என்று சொல்லி அப்ப அவை அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணலாம். இது வந்து ஹை க்ளோஸ் இன்னபடியா இதுல மெட்டாலிக் இருக்குது, சாலிடும் இருக்குது. அதே மாதிரி நாங்க வேற HDX போர்ட் ஷட்டர் போர்ட் எல்லாம் யூஸ் பண்ணிக்குள்ள அதுல வந்து நீங்க என்சி பெயிண்ட் தான் அடிச்சு கொடுப்போம். அதுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து இப்ப தண்ணி பட்டா எதுவும் பிரச்சனைன்னு சொல்லி ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா இப்ப வெயில் கிடைக்கிற பெயிண்ட் தானே என்சி பெயிண்ட். நாங்க காரை கொண்டு வெளியில விட்டா கூட மழைக்கு தண்ணி வெயிலுக்கெல்லாம் நிற்கும் தானே. அதே மாதிரி இந்த கலர் அதை எடுத்துக்கொள்ளு. அடுத்ததான் கேட்க சில பேர் அந்த தண்ணி ஊறுமோ அந்த இதெல்லாம் இருக்கு. இதுலயும் வந்து ஒவ்வொரு விதமான போட் இருக்குது. 100% வாட்டர் ப்ரூஃப் ஆன போட்டும் இருக்குது, பார்ட்டிகல் போட் இருக்குது, அதே மாதிரி எக்கோ போட் இருக்குது, இப்ப ஹை க்ளோஸ் இருக்குது, ஷட்டர் போட் இருக்குது, அதே மாதிரி மெலமைன் இருக்குது. மெலமைன்ல வந்து இப்ப நாங்க இப்போ நார்மலா ஆஃபீஸ் டேபிள் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அது வந்து மெலமைன்ல இருக்கும். அது தண்ணி வாய்க்கிறதுல வச்சோம்னு சொன்னா கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும். ஆனா என்ன செய்யறதுன்னா கோஸ்ட் குறையும். அதுக்கு இந்த இவ்வளவு கிச்சன் செய்ய போறோம்னு சொன்னாலே எங்களுக்கு 3 lakhsக்குள்ள செய்யலும் மெலமைன் போர்ட்ல செய்யணும். இப்ப நீங்க ஒரு இதை செலக்ட் பண்றத பொறுத்துதான் உங்களோட கோஸ்ட் வந்து ஓகே. மற்ற நான் அடுத்த முக்கியமான கேள்வி ஒன்று இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்மார்ட் கிச்சன் செய்கிறேன்னு சொன்னேன், ஆக குறைஞ்சது என்ன பட்ஜெட் முடியும்? இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி இருக்கும் தானே. இப்போ இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ வரும்னு சொன்னால் என்ன மாதிரி? மற்றது நான் இந்த டேட்டையும் சொல்கிறேன். என்ன சொன்னால் இப்போ இந்த வீடியோஸ் ஒரு வருஷத்துக்கு பிறகு மக்கள் பார்ப்பினேன். அதாவது இது நான் பார்த்தீங்கன்னா 2ஆம் மாதம் 18ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு தான் எடுக்கிறேன். இன்றைய நாளுக்குரிய விலைகள் அப்படியாச்சும். ஓகே. இன்றைய நாள்னு சொன்னால் ஒரு 10 அடி கிச்சன் நீங்கள் மேலேயும் வந்து ஒரு 2 feet அது ஒரு 3 feet போட போறீங்க அப்படின்னு சொன்னா 3 lakhsக்குள்ள மெலமைன் போர்ட்ல செய்யலாம். மெலமைன் போர்ட்ல இப்ப தண்ணி எங்களுக்கு பிரச்சனை இருக்க கூடாது. மற்ற போர்டுன்னு சொன்னா என்ன மாதிரி? ஷட்டர் போர்ட் அப்படின்னு வைக்கலாம். அதுல எந்த ஒரு கொஞ்சம் கூட வரும். ஒரு 5 lakhsக்குள்ள ஒரு நார்மலா ரெண்டு செய்யலாம். நார்மல் கிச்சன் வந்து 5 lakhsக்குள்ள செய்யலாம். அந்த டிசைன்ஸை பொறுத்து, அந்த இதுல பொறுத்து, மெட்டீரியலை பொறுத்து மாறுபடும். என்ன இதுல உங்களுக்கு எப்படி காஸ்ட் மாறுதுன்னு சொன்னா நீங்க செலக்ட் பண்ற கிஞ்சஸ்லயோ இல்ல நீங்க செலக்ட் பண்ற அந்த கேண்டில்ஸ்ல, மற்றது நீங்க செலக்ட் பண்ற ஒர்க் டாப்ல, அதே மாதிரி பேக் ஸ்பிளாஷ்ல, மற்றது ஆக்சஸரீஸ் அப்ளையன்ஸ். இது வந்து நீங்க செலக்ட் பண்றத பொறுத்து தான் அடுப்பு காண மாட்டா. இப்போ இந்த அடுப்பு வந்து பாருங்க உங்களுக்கு 3 gas 1 எலக்ட்ரிக்கல்ல இருக்குது, பர்னர்ல இருக்குது. இதே வந்து மேல உங்களுக்கு இதுல வர புகை எடுக்கிறதுக்கு நான் எக்ஸாஸ்டர் யூஸ் பண்றது தானே. இப்போ இதுல வந்து நாங்க இப்ப சென்சர்னு சொன்னா நீங்க
ஹை அட்டாச் பண்ணிருக்கோம் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது ஓகே நார்மல் பட்டன்லயும் இருக்குது பட்டன்லயும் இருக்கு ஓகே இதுல லைட்டிங் இருக்குனே லைட் இருக்குது நீங்க சாய்க்கும் போது உங்களுக்கு தெரியும் லைட் இருக்குது நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா மேல சீலிங்ல லைட் இருக்கும் டாப்ல லைட் போட எனக்கு யூஸ் ஆகாது அதனால நாங்க வந்து இதுக்கு லைட் இருக்குனே இதுல லைட் இருக்கு நாங்க வொர்க் டாப்ல வந்து வேலை செய்யும் போது இதுல நாங்க ஏதாச்சும் வேலை செய்யறோம்னு சொன்னா உங்களுக்கு இதுல லைட் தேவைதானே கட்டாயமா மார்க்கெட் வெட்டறன்னு சொன்னா வடிவா இருக்குனே லைட்டிங் இருக்கு வடிவா பார்த்து வெட்டலாம் இப்போ நாங்க வெளிச்சம் இல்லாம சீனிக்கு பல உப்பு போட்டுட்டு ஒன்றும் செய்யல லைட் போட தானே தெரியும் சரி அப்படியே மாறி உண்மையா மாறி போடினா போட்டு லைட் சாட்டுறது இருட்டு கிடந்தது தெரியும் ஒரு பிரச்சனையும் இல்லை வடிவா சமைச்சு கொடுக்கலாம் நல்லா இருக்கு இது என்ன அந்த இருட்டின் அப்புறம் என்ன நல்லா இருக்குமா இந்த லைட் இந்த லைட்லயும் வித்தியாசம் இருக்குது என்ன சொன்னாங்க இப்போ வந்து இதுல கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கிறோம் அதே வந்து கீழே நார்மலா வந்து ஸ்பாட் லைட்டும் போடலாம் ஓகே இந்த ஸ்பாட் லைட் மாதிரியா கீழ ஒவ்வொன்று கீழ போடுற மாதிரி ஓகே அது பாத்துறேன் அது நீங்களும் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம் இந்த லைட் தேவையா எந்த லைட் தேவையோ நீங்க அதை போடலாம் ஓகே ஓகே பட் இன்னொரு கேள்வியாக்கா இப்போ எல்லா பொருட்களையும் இந்த வாரண்டி கொடுக்குறேன் தானே இதுகளுக்கு வாரண்டி ஏதாவது இருக்கா அப்படி இருக்குது 1 இயருக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குது இப்போ இதுல கிஞ்சஸ் ஏதாவது கலண்ட் இருந்தாலும் இல்லை ஏதாச்சும் ஒரு பேஸ்ட் ஏதாச்சும் இல்லையான்னு சொன்னா அதை நாங்க செய்து கொடுப்போம் ஃப்ரீயாவே செய்து கொடுப்போம் 1 இயருக்குள்ள 1 இயருக்குள்ள 10 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டேமேஜ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க இதுல தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக எக்கோ போர்ட் கீழே போட்டிருக்கிறோம் இந்த இது வந்து 100% வாட்டர் ப்ரூஃப் இதுக்குள்ள நாங்க போட்டிருக்கிற போர்ட் வந்து தண்ணி கசியுது தண்ணி கசியுது இப்போ தண்ணி கசிஞ்சு உங்களுக்கு பிரச்சனை இருந்து நாங்க செய்ததால தான் இந்த பிரச்சனை வந்ததா இருந்தா அதுக்கு மேலே 10 வருஷத்துக்கு வரணும் 10 வருஷம் வாரண்டியா ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க கையால் எடுக்கிற மாதிரி இருக்குது கேண்டில் போட தேவைன்னு சொன்னா போடுவோம் இப்போ இந்த பட்டனுக்கு வந்து 4 டோர் போட்டிருக்கிறோம் இதே வந்து மேல திறக்கிற மாதிரி கட்டோலிக் போட்டு போறதுனாலும் போடலாம் அப்படி மேல பக்கத்துல மேல் பக்கம் இப்போ இதுக்கு வந்து நாங்க கேண்டில் போட்டிருக்கிறோம் ஏன்னா புஷ் மாடல் போடுறது நாங்க தேவைப்பட்டா முழங்கால தட்டிட்டே எடுக்கலாம் தட்டுக்கணும் ஓபன் பண்ணலாம் இல்லைன்னா ப்ரொஃபைல் போட்டிருப்போம் ஹேண்டில்ஸ் இப்போ இவைக்கு வந்து கஸ்டம்ன்றதுனால கேட்டதால மட்டும் ஹேண்டில் போட்டிருக்கோம் இதுக்கு மேல ஹேண்டில் இல்ல நாம அப்படி கீழே திறக்கலாம் ஓகே அடுத்து இது மட்டும் இல்ல அங்க டிவி யூனிட் இருக்குது வாங்க பாப்போம் டிவி யூனிட்டா அந்த டிவிக்கு யூனிட் விட அந்த டிவிக்குள்ள இருக்க அந்த முத்து தான் கண்ணு கொத்தி கொண்டு இருக்கு அது அவதான் கொண்டு வந்து ஓகே அதான் இது பாத்தீங்கன்னா சொன்னா இவனோட தீம் வந்து ஆஷ் அண்ட் ஒயிட் தான் இவனோட தீம் அந்த வீட்டோட தீம் வந்து அப்படி இருந்தபடியா இப்போ நாங்க முதல்ல கேட்டாங்க இப்போ எத்தனை இன்ச் டிவி நீங்க நார்மலா யூஸ் பண்ணுவீங்கன்னு 55 சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நாங்க சரியான சிம்பிளா வேணும் இனி இல்லைன்னா சிம்பிளா வேணும்னு சொல்லி கேட்டதால வந்து நாங்க இது போட்டிருக்கோம் உங்களுக்கு வேற எதுவும் பக்கத்துலயே வந்து உங்களுக்கு கபர்ட் வச்சு பூவாசல் வைக்கக்கூடிய மாதிரி கேட்குன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுவும் வந்து டிசைனை பொறுத்து தான் நீங்களே வந்து உங்களுக்கு தேவையான டிசைனை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம் இது என்ன போர்டு அது இதுதான் மெலமைன் என்ன இதுதான் மெலமைன் இது ஹை க்ளோஸ் ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கும் பாருங்க இது மெலமைன் ஹை க்ளோஸ் ஓகே இது பாத்தீங்கன்னா நார்மலா நாங்க டேபிள் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு அந்த மெலமைன் கம்ப்யூட்டர் டேபிள் மாதிரி ஓகே பின்னிக்கு இருக்கு இது வந்து பனல்னு சொல்றது இதுல உங்களுக்கு அதுல போட்டுருக்கிறது பனல் தான் இதுக்கு கீழ ஐலண்ட் கீழ போட்டுருக்கிறது வந்து பனல் தான் அதே மாதிரி இதுல இங்க செட் போட்டு இருக்கேன் இதுலயும் செட் பண்ணிருக்கேன் ரிச் லுக் கொண்டு கொடுக்குமா நான் பாக்க பாத்துறனே எங்க கிளையன்ட் சொன்னாங்க அது ரிச் லுக்கா வேணும் அங்க வீட்ட மாதிரி தாங்கன்னு கேட்டவே அப்ப எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிட்டது கேட்ட மாதிரி சேர்ந்துட்டேன் சார் சரி சரி ஓகே இதுகள் இப்ப தனியா ஸ்மார்ட் கிச்சன் மட்டும் இல்லாம இதுகளும் செய்றீங்க டிவி உள்ளுக்கு வாங்க அடுத்த ரூமுக்கு போயிட்டு இருக்கு ஓகே இங்க அடுத்த ரூம் அடுத்த கவுண்டர் மாதிரி தான் போகுது நான் காட்றேன் ஓகே இது நல்லா இருக்குனே இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூம் செட்டப் ஃபுல்லா இங்கட அந்த ரூம் செட்டப் ஃபுல்லா ஓகே என்ன தங்களுக்கு ஒரு ரூம் வந்து உங்களுக்கு பெஸ்டா வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் இப்போ மாஸ்டர் பெட்ரூம் வந்து இப்போ நார்மலாக வந்து நாங்கள் இதில் எடுத்துட்டு ஒரு கம்ப்யூட்டரை கொண்டு வந்து இதில் யூஸ் பண்ணிடலாம் இப்போ லேப்டாப்பை வச்சோ இடங்களை பிசி வச்சோ நாங்கள் இதில் யூஸ் பண்ணிடலாம் சேரை போட்டுட்டு நாங்கள் யூஸ் பண்ணிடலாம் இல்லைன்னு சொன்னாங்க ஏதாச்சும் ஒரு அக்கௌண்டிங் பார்க்கணும்னு சொன்னால் கூட இதில் இருந்து பார்த்துக்கொள்ளலாம் மேசையில தனியாக தேவையில்லாமக்கு கபர்டோட சேர்ந்த மாதிரியே வருதானே இந்த ரைக்கு நெஞ்சால வேறுங்க எனக்கு கண்ணாடி இல்லாமல் வருது இது என்னன்னு சொன்னா இவன் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணிடலாம் கொடுக்குறோம் அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே பெட்டை நாங்கள் இங்கே போட்டுட்டு இதில் பாத்ரூம் டோர் வருது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பெட் டேபிள் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பெட்டுக்கு ஏற்ற மாதிரி பெட் டேபிளும் கொடுத்து இந்த பெட் எல்லாம் நீங்களா செய்தது இந்த பெட்டெல்லாம் நாங்கள் செய்தாங்க ஓகே இப்போ தனியார் வீட்டுக்கு இப்போ நாங்கள் ஒரு பெட் ஒன்று தேவைன்னு சொன்னாலும் செய்து கொடுப்பீங்களா உங்களோட சைஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம் இது என்ன இது வந்து தேக்கு இது வந்து வன்னி தேக்கு அப்ப கல்லு தேக்குன்னு சொல்லுவாங்க அதான் நல்ல மாதிரி சொல்றேன் வன்னி தேக்கு தானே நாங்க இப்ப எத்தனை வருஷத்துக்கு தண்ணிக்குள்ள இருந்தாலும் சரி எனக்கு ஒண்ணும் ஆகாது நார்மலா நாங்க தண்ணி பட்டா கூட இந்த கல்லு தேக்கு ஒண்ணும் ஆகாது இது கிங் என்ன இது கிங் சைஸ்
பெருசா இருக்கு. வந்த இடத்த சொன்னோம் அப்போ வந்து என்ன இந்த பக்கம் பறக்கலாம் அந்த பக்கம் பறக்கலாம் அவ்வளவு பெருசா இருக்கு தானே. இதுலயே வந்து இது போட்டிருக்கீங்களா? இதுலயும் அந்த இதுதான் போட்டிருக்கோம். இது வந்து சரியான சிம்பிளா கேட்டிருந்தவ. இதுல நிறைய ஐடியா இருக்கு, செய்யறதுக்கு நிறைய ஐடியா இருக்கு. அப்ப நாங்க கேட்கும்போது ஆனாவே கோஸ்ட் பெரிய நம்ம பாக்கெட்ல எனக்கு இந்த டிசைன் வந்து சிம்பிளா இருக்கணும். சரி, சிம்பிளா யூனிக்கா இருக்கும் அந்த டிசைன்ஸ். அதுக்காக தான் கேட்டிருந்தவ. இது லைட் என்ன அது? ஓகே, ஃபோன் சார்ஜ் போடலாம். ஓ அது அது நல்ல விஷயம். என்ன பக்கத்துல வெட்டி சார்ஜ் போட்டு அப்படியே வச்சுட்டு போகலாம், படுக்கலாம். ஓகே, இது நல்லா இருக்குண்ணே. இது தேக்கா? ஓ இது தேக்கு தானே. இது என்ன செட்டா அப்படியே வருமா உங்களுக்கு அது? ஓகே. இது வந்து உங்களோட சைஸ் வந்து நீங்க என்ன சைஸ்லயும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீங்களே நீட்டா தான் வேணும்னு சொல்லி கேட்போம்னா அப்ப சில இடத்துல உருண்டு படுக்கிற பழக்கம் இருக்கு. ஓடத்துல படுக்க மாட்டோம், அப்படியே வந்து வெளியில விழுந்துரும். இதெல்லாம் 3 தரம் விழுந்துருக்காரு விட்டு. நம்ம சொல்ல மண்டில் அடிபட்டு தம்பி ஆஸ்பத்திரி கூட்டின்னு போக என்ன இரவு மாவை படத்தை விழுந்துருண்டு அந்த பிரச்சனை இருக்கு. கஷ்டமா இருக்கும். மற்ற என்ன சொல்லி இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு வெத்தவேன்னு சொன்னா உங்க தந்தை எவ்வளவு காலத்தை செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்? எங்களுக்கு உண்மையிலே பெட் செய்யறதுக்கான காலம் வந்து ஒரு கிழமை தான். ஆனால் எங்கட அந்த வேல வந்து ஒரு டைமுக்கு ஒருத்தர் எடுத்துருப்போம். ஓடர்ஸ் இந்த லைன்ல எங்களுக்கு வரும். இப்ப வேலை இருந்தா கொஞ்சம் லேட் ஆகும். என்னன்னு சொன்னா என்ன வேலையை ஒரு கொஞ்சம் டைம் கொடுத்தா அந்த பினிஷிங் வந்து நல்லா இருக்கும். இந்த டைமுக்குள்ள முடிக்கணும் அவசரப்பட்டா கொஞ்சம் அப்படின்னு இல்ல. என்னன்னு சொன்னா அது அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நாங்க கொஞ்சம் டைம் எடுத்தா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கொண்டு இருக்கிறப்ப ஒரு டிசைன் சொன்னா இதானு சொல்லி ஃபிக்ஸ்டா இல்ல தானே. இப்ப இந்த ரூம் கபர்ட் இருந்தா கூட இதுல வந்து நீங்கள் இந்த ஒரு பார்ட்டிஷன் வந்து உங்களுக்கு இதுல 2 தட்டு தான் வேணும் இல்ல 1 தட்டு தான் வேணும்னு சொல்லி இருக்குது தானே. அதை நீங்க மாத்திக்கொள்ளலாம். இப்ப இவ கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க இப்படி செய்திருக்கிறோம். அதே வந்து நீங்கள் இப்ப இதுல சின்ன தட்டு வேணும்னு சொன்னா இதுல ட்ராயர்ஸ் வந்து வித்தியாசமா வேணும்னு கேட்டா கூட என்னத்தையுமே மாத்திக்கொள்ளலாம். மாத்தி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் நாங்க 2D கொடுக்கக்குள்ள போடுவோம். இப்ப சில வேலை உங்களுக்கு விளங்கிடுன்னு சொன்னா அப்புறம் 3D கட்டாயம் தருவோம். தரைக்குள்ளேயே உங்களுக்கு அந்த ஒரு கலர் இப்ப இந்த ஒயிட் வந்து இப்படி இருக்கணும், உங்களுக்கு டீ கலர்ல வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்க அதுலயே பாக்கலாம். பார்ட்டிஷனும் பாக்கலாம். உங்களுக்கு சாம்பிள் 3D இப்ப இந்த ரூம் அப்படின்னு சாம்பிள் 3D காட்டுறேன்னு பாருங்க. இப்ப ஒவ்வொருத்தரும் வந்து தட்டு தங்க இந்த சைஸ்ல வேணும் அண்டு கூட செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்வீங்க. சரி ஓகே. இதுலயும் கேண்டிலும் இதுலயும் இருக்கு உங்களுக்கு ஒவ்வொரு கேண்டில் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு சொல்லி நீங்க செலக்ட் பண்ணிடலாம். எல்லாம் மொத்தமா நாங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே மாத்திக்கொள்ளலாம். அவ்வளவுதான். இப்ப உங்களுக்கு வந்து அங்க இருக்கும்போது சரியான கனவு இருக்கும். இந்த இது எனக்கு இப்படி வேணும். சின்ன வயசுல இருந்தே ஒரு யோசிச்சு வச்சிருக்கேன். நான் எனக்கு காசு வந்துட்டு இன்னும் செய்யணும்னு சொல்லி ஒரு யோசிச்சு வச்சிருக்கேன். அந்த யோசனை வந்து இப்ப நாங்க உங்களுக்கு அவ்வளவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரையக்குள்ள ஒரு ஹாப்பி இருக்கும். நான் நினைச்ச மாதிரியே செய்துட்டாங்க அப்படி ஒரு ஹாப்பி இருக்கும். நானே செய்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதை நாங்க செய்யும் போது. நாங்க ரூமுக்கு இருக்கல, எங்க ரூம் சின்னதா இருந்தா அந்த கபர்ட் எங்க ஒன்று வைக்கிறதுன்னு தெரியாது. அப்ப நிறைய உடுப்புகள் இருக்கும், எங்க எப்படி வைக்கிறதுன்னு தெரியாம இருக்கும். இது ஃபுல்லாவே நாங்க செய்துட்டோம்னு சொன்னா நாங்க இப்ப ஃபங்க்ஷனுக்கு போற உடுப்புகள் எல்லாம் வந்து மேல வச்சுக்கொள்ளலாம். இப்ப ஹேங்கர்னு சொன்னா நாங்க எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி வைக்கலாம். டெய்லி யூஸ் கீழே வச்சுட்டு அந்த மேல வச்சுக்கொள்ளலாம். சில பேர் சூக்கேஸ் கொண்டு வந்து எங்க வைக்கணும். இப்ப எல்லாம் ரூமுக்குலாம் இருக்கும். ஆக்கள் வந்திருக்கிற இடம் ஃப்ரெண்ட்ல இருந்து இடம் வந்தா சூக்கேஸ் தான் நிறைய வரும். அது எங்க வைக்கிறதுன்னு தான் பெரிய டவுட்டா இருக்கு. அதான் நீங்க மேல ஒரு கபர்ட் அடிச்சிருக்கீங்கன்னு சொன்னா அந்த வார்ட்ரோப்லயே வச்சுக்கொள்ளலாம். பெரிய ஸ்பேஸ் இருக்குன்னா இது ரெண்டு பிரிக்காம இருக்குன்னா இப்ப இவ தங்களே தேவையில்லை, இந்த ஸ்பேஸ் வந்து தேவையில்லைன்னு சொன்னபடியா விட்டுருக்கோம். இது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன டிசைன் உண்டு. இந்த ஸ்பேஸ் மட்டும் ஃப்ரீயா இருந்தது. இப்ப என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டு இருந்துச்சுன்னா நாங்க சும்மா சொன்னோம் இதுல உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வைக்கிறதுக்கு ஓப்பன் கபர்ட் மாதிரி இல்லாம. ஏன்னா ஓப்பனா கொஞ்சம் இதுல டஸ்ட் இருக்குல்ல, ஓப்பன் இருக்கக்கூடிய டஸ்டா இருக்கு. கிளாஸ் போட்டோம்னா ஓகேயா இருக்கும். எனக்கு இருக்கு. அப்ப அவங்க கிளாஸ் போட இப்ப எல்லா சாமான் வச்ச அப்புறம் வடிவா இருக்குண்ணே. தனியாக இதுகளும் நாங்கள் இப்போ எடுத்துக்கொள்ளலாம். இப்போ தனியாக இப்போ சிமார்க்கெட் தான் செய்யணும் முடியல. இப்போ எனக்கு இப்படி ஒரு இது சிஸ்டம் தேவைன்னு சொன்னால் எடுக்கலாம். நீங்க இதுல எது வேணாலும் தனித்தனியாக இதெல்லாம் உங்களோட வீட்டுக்கு என்ன தேவையோ அதுதான். அது சரியா. இப்போ நாங்கள் இப்போ ஒரு டிசைனுக்குள்ளேயே உங்களுக்கு பிடிச்ச டிசைனை மாற்றுற மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. நாங்கள் பார்த்த அந்த புஷ் டைப் வந்து இதுதான். ஓகே. இந்த முழங்கால் அமர்த்தலாம் அப்படி தானீங்க? ஆமாம். நாங்கள் வேலை செய்து இருக்கும்போது டக்குன்னு சாமான் தான் வேணா தானே செய்யறாங்க. உங்களோட காலை தட்டுறோம்.
சரி இங்கெல்ல வீட்டுண்ட உரிமையாளர் நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? இந்த பேர் உதயகுமார். உதயகுமார், ஓகேண்ணா. இப்போ நான் முக்கியமான கேள்வி கேட்க போகிறேன். உண்மையை சொல்லணுமா நீங்களா திரும்ப இந்த ஒர்க் எல்லாம் என்ன இருந்தது? அந்த ஸ்மார்ட் கிச்சன் மற்ற இந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாம் என்ன இருந்தது? நல்லா இருந்தது. எங்களுக்கு நல்லா படித்து கொண்டு இப்போ எங்களோட வெளியூர்களுக்கு வந்தாக்கள் எல்லாம் நல்ல நல்ல சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. சிம்பிளாக செய்தது சிம்பிளாக இருக்குது, நல்ல வடிவாக இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொன்னவீர். அதனால எங்களுக்கு நல்ல மன திருப்தியாக இருந்தது. செய்ததெல்லாம் நல்லா இருக்குது. எல்லாம் எங்களோட டீ இதுகள் எல்லாம் நல்லா சிம்பிளாக நல்ல வடிவாக செய்திருக்கிறேன். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி பெட் எல்லாம் பழைய காலத்து அது கராலம் பாவிக்கும். என்னுடைய பேரட் பிள்ளை பூட்ட பிள்ளையே பாவிக்கலாம். நல்லா இருக்கு. எல்லாம் நல்ல பலமான வேலை நல்லா இருக்குது. அண்ணா வருஷம் சுவிஸ்லேருந்து வந்திருக்காரு. எல்லாம் சிம்பிளாக கேட்குங்க, சிம்பிளாக கேட்குங்களே. எனக்கு இந்த சிம்பிள்லாம் விருப்பமா, பெரிசா கலர்கள் அதில் விருப்பம் இல்லை. அதனால் நல்லா இருக்குமே. அந்த ஆஷ் கலருக்கு ஒயிட் கலர் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நல்லா இருக்கும். நாங்கள் எல்லாம் சும்மா நினைச்சு தான் செய்தது. பிளானிங் இல்லை, வீடை மட்டும்தான் பிளான். பிடிச்சிட்டு நல்ல வடிவாக எல்லாம் 3Dயில் அந்த படங்கள் பார்த்துட்டு செய்து நாங்கள். இன்னொரு விஷயம் வந்து வீட்டுக்கெல்லாம் காட்டினாங்க. வீட்டுக்கு பின்னுக்கு போகிற விஷயம் ஒன்று இருக்கு. காட்டலாம். என்ன விஷயம் நாங்கள் போய் காட்டுவோம். ஆனால் வீட்டை பார்க்கும்போது நாங்கள் பின்னுக்கு பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்தோம். உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஏன் இந்த ஐடியா வந்தது? வாங்க போய் பார்ப்போம். எனக்கு இந்த சோலியத்தில் இருக்கணும்னா சரி. வீட்டுக்கு அப்படியே அங்கே மகளுக்கு அங்கே எட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்டம், வெங்காய தோட்டமா எட்டி காட்டுங்க பார்ப்போம். அங்கால தோட்டம் வேணும் அப்படி ஃபுல்லாக எல்லா தோட்டம் முன்னால கடற்கரை, முன்னால கடல்ல இஞ்சால தோட்டம், பின்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த தோட்டம் வேணே. இந்த விஷயத்த நான் பார்க்க வந்தேன் அண்ணோட சேர்ந்து. இதுதான் என் ஆசையே. இதுக்காக வந்து இஞ்சால கிணறு என்ன, கிணறு தொட்டி அள்ளி குளிக்கணும். அது கண்ணையே கட்டிருக்கு. இது பெரிய கிணறு, சின்ன நாக்கி வச்சுக்கோ. இதெல்லாம் நான் தான் வந்து வச்சுட்டு போனது. 6 மாசம் வந்து எல்லாம் வச்சுட்டு போனேன். நம்மளே எல்லாம் நல்லா வளர்ந்துட்டுது, நல்லா நிற்குது. இப்போ வீட்டுக்கு பின்னுக்கு வந்தாலும் ஒரு தோட்டம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் பார்க்க. விடிய விளையாண்டதுக்கு நடந்து போயிட்டு வர பிடுங்கி நாங்களே எங்களை வச்ச மரங்கள்ல பிடுங்க அது நல்ல சந்தோஷமா இருக்கும். மரம் இப்பவே காய்ச்சிட்டு அங்கே வெங்காயம் போட்டுருக்கீங்க என்னென்ன? அது வேற அடுத்த ஆள் எடுக்க இதை பக்கன்னு காணாட்டி ஒன்று பிடுங்குறது சரி அப்படின்னு பாடிக்கான்னு சொன்னாங்க. நஞ்சால தென்னை, புகையில, பிலா, மாமரம், சப்போட்டா, எம்புக்க, ரம்புட்டான நட்டுருக்கோம். ஆனால் அது வருமோ வராயிலையோ தெரியாது. ரம்புட்டான நிற்குதா? பழமரங்கள்லாம் கூட நட்டுறீங்க. எனக்கு தான் பிடிக்கும். அந்த பழமரங்கள்லாம் பிடிக்கும். என் ஆசைக்கு இப்படி இப்படி சாப்பிட்டு போனா எல்லா சாதி கொய்யா, எல்லா சாதி மாமரம். இந்த முன்னுக்கு இருக்கா இதில் இந்த ஓகே எல்லாம் நட்டுருக்கோம். ஏன்னா திருப்தியாக இருக்குது. இதுகளை பார்க்கவே சந்தோஷம். மேலே மாடியாண்ணா? இல்லை இல்லை, மாடி இல்லை, மட்டும்தான். மொட்டை மாடி இருக்கு. மொட்டை மாடி இருக்கா? அதில் பாயை போட்டு படுத்துட்டு விடிய எலும்பி இது கலட்டி பார்த்துக்கொண்டு நல்லா இருக்கும். ஓகே, உங்களுக்கு என்னண்ணா இப்போ சுவிஸ் பிடிச்சிருக்கா, யாழ்ப்பாணம் பிடிச்சிருக்கா? யாழ்ப்பாணம் தான் பிடிச்சிருக்கு. இல்லை கனவே சொல்லி நம்ம ஊரெலாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி அப்போ அங்கேயே இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பேன். என்ன பென்ஷன் ஆகின காலத்தில் வந்து இருக்கலாம் தானே? இருக்கலாம். 4 வருஷம் மேலே தான் அங்கே வந்து ஜாலியாக இருக்கலாம். சொந்தத்தில் இருக்கிற மாதிரி வேறு அது என்ன சந்தோஷம் உண்டு. அங்கே சந்தோஷத்தை காசு கொடுத்து தான் வாங்கணும். ஏன் அங்கே சந்தோஷம்ன்றது பெருசாக இல்லை. மிஷின் வாழ்க்கை, மிஷின் வாழ்க்கை. எல்லாம் அடித்தா ஓடணும், சரியான கஷ்டமான வாழ்க்கை. ஆனால் அங்கே இருக்கிறபடியா இங்கே இருக்கிறார்கள் நல்லா இருக்குன்னு நிறைய பேர். அது சரிதான். ஒரு ஆள் அங்கே இருந்தால் இங்கே குடும்பமே நல்லா இருக்கும். கட்டாயம் உழைக்கலாம், நிம்மதி சந்தோஷம் அது கொஞ்சம் குறைவாக இருக்கும். எல்லாம் குறைவாக இங்கே எல்லாமே இருக்கும், உழைக்கிற கொஞ்சம் கஷ்டம். இப்படி நேரம் போதுன்னே தெரியாது. ஓகே, வீடும் பார்த்தீங்கன்னா சிம்பிளா கியூட்டா சின்னனா வடிவா இருக்கு. ஆனால் பின்னுக்கு பெரிய தோட்டம் மட்டும் நல்லா இருக்கும் மேலே பார்க்க. அதான் நான் பக்கம் பார்த்துட்டு அண்ணா கேட்டு நான் இதை காட்டுவான் அண்ணா வரமாட்டேன்னு சொன்னார். ஆனால் பிடிச்சி இழுத்தாச்சு. நல்லா இருக்கும் மேலே என்ன. இதில் பாருங்க ஒரு சிவப்பு இலே இல்லைண்ணே, நம்ம ஒருத்தரை பார்க்குறோம். நீ பார்த்துருக்கியா? சிவப்பு கொய்யா உங்களுக்கு இப்போ சிவத்த கொய்யா அப்படியே அங்கே பாருங்க. சூரிய மலை நல்லா இருக்கண்ணே. நல்ல இடம் உண்டுண்ணே அந்த இடம். அங்கே பாக்கா பாக்கு பாக்கு எனக்கு பாக்கண்டு காட்டி. ஓகே, இப்படி இங்கேயும் வேண்டாங்கண்ணா பாக்கு மரம் பற்றி எல்லாம் வச்சுருக்கேண்ணே. இப்பதான் வச்சது. இப்பதான் வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் வளர்ந்தோட வடிவா இருக்கும். என்ன வளர்ந்தா வடிவா இருக்கும். மாமரம், விளையாட்டு எல்லாம் பழமரங்கள்லாம் கூட வச்சிருக்கீங்களா? என்ன சாப்பிட்றேன். இந்த இங்கே வந்து வேறங்க அப்படி அங்கே இந்த சூரிய மறைக்க நல்லா இருக்குண்ணே.
நீ சூரியனை காட்டி கொண்டு நான் மேலே போகிறோம் மேலே போய் பார்க்குறோம் நாங்கள் சூரியன் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குண்ணா இதில் ரெண்டு டீ குடிக்க இந்த அப்படி இங்கே பாருங்க ஃபுல்லாக வெங்காய தோட்டம் நல்லா இருக்கு உண்மையிலே என்ன இந்த முன்னே கடல் தெரியுதுங்களா இப்படி நீ பார்த்தா அப்படியே கடல் அங்கால இங்கே தோட்டம் அங்கால சூரியன் அங்காலையும் தோட்டம் தானே என்ன பார்ப்போம்ண்ணா இந்த பாருங்க அப்படி இங்கே இது வேற லெவலு பார்க்கட்டுமா மறையும் சூரியன் இந்த எப்படி இருக்குண்ணே இந்த மருந்து அடிக்கிறத பார்த்தீங்க நல்லா இருக்குண்ணே அதை பார்க்க நல்லா சாப்பிட்றதான் கொஞ்சம் பிரச்சனை அது கத்தரிஞ்சாலேண்ணே உங்கள்டாண்ணே இல்லை அங்கே பக்கத்தில் என்ன இதில் பார்க்க ரங்கி இளநீ பண்ணி குடிக்கலாம் இல்லைன்னோட அஜா பார்க்கண்டு அதான் இதில் கட்டி பிடிக்கலாம் கிடையாது நல்ல இடம் உண்டு இந்த லொக்கேஷன் நல்லா இருக்கும் நல்ல இடம் உண்டு முன்னு கடல் அங்கே தோட்டத்து நடுவுக்காக வீடு இருக்கேண்ணே இந்த தென்னந்தோப்பு நமக்கு நல்லா அங்கே தென்னை மரங்கள் நிற்குது இந்த வயலுக்கு வேலை நடக்குது அது நம்ம பார்த்து கொண்டு இருக்கவே உண்மையிலே வனதுக்கு சந்தோஷமா இருக்குண்ணே சூரியனை பக்கம் ரெண்டத்துக்குள்ள பக்கம் மறைஞ்சிருவேண்ணே சூரியன் பக்கம் மறைஞ்சிடும் நல்லா தோட்டத்தில் நல்லா இருக்கு தெரியுதா நல்லா இருக்குண்ணே காங்களுக்கு எனக்கு இந்த முன்னு கூப்பிட காவல் நிற்குது கடக்கிறதானே குளிக்கணும் எல்லாம் காங்குடி குளிக்குதுன்னு ஒருத்தன் குளிக்கிறாங்களே இல்லையா என்ன இல்லை காட்டு தர நீங்கள் கூறுவர் இல்லை எடுக்கிறவர் ஓகே அதில் மொட்டை மாடியில் பாயை போட்டு படுக்கலாம் வீரவு இல்லைங்கண்ணே என்ன சின்ன வீடு கட்டினா ஒரு மொட்டை மாடி கட்டி விட்டுருவானு அப்போ யாடியாக இருக்கும் டென்ட்டா அந்த இது எல்லாம் கதிரை போட்டு ஓலையால அது செய்யறது அது என்ன நல்லா இருக்கும்ண்ணே நல்லா இங்கே அப்படியே அங்கால பார்த்து இஞ்சால பார்த்து நல்லா இருக்கு எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்க அந்த இடம் பிடிச்சிருக்கேனே நல்ல இடம் பண்ணுங்க அங்கே அப்படி இருந்தா பாருங்க தோட்டங்களை பார்க்க நல்லா இருக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாம் இங்கே மீனும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாம் அதான் மரக்கறியும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாம் எல்லாம் ஈஸியாக நம்மளுக்கு கற்றுக்க வேண்டாம் போய் எப்படிங்க வந்து சாப்பிடலாம் அதுனா பக்கத்து வீட்டுக்காரர் வந்துச்சு வேண்டாம் அப்புறம் நாக்கு பிடுங்குற மாதிரி ரெண்டு கேள்வி அப்படின்னு ரெண்டு கத்திரிக்காய் அப்படிங்கிறதுக்கு நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்டு சரி நல்லா இருக்கு நொங்கு பதநீர் எல்லாம் நல்ல இடம் வேணும் வேணும் உங்கள் காவலாம் பறக்கு சரி அதில் போயிட்டேன் சரி இப்போ இருந்தால் எனக்கு போய் பார்த்து கொண்டு இருக்கோமே தான் கிடக்கு நாங்கள் வீடியோ முடிக்கணும் என்ன வேறு நன்றி அண்ணா உங்களோட வீட்டை எங்களுக்கு காட்டுறதுக்கு அனுபவிச்சது நன்றி அண்ணா ஓகே உங்களுக்கு அந்த இடத்துக்கு நன்றி கேட்டேன் நன்றி அண்ணா அங்கேருந்து உங்களை நான் பார்க்குறேன் சாப்பிட்டு கும்மாளம் அடிச்சு தெரியுது அந்த குண்டால் தான் நல்லா சாப்பிடு என்ன பேர் அவர்கிட்ட வந்தோடனே கேட்டு அலசினா மாட்டு பாட்டிங்க அவர் தான் நல்லா சாப்பிடுவார் நண்டெல்லாம் அப்படி ஒரு காட்டி காட்டிப்பார் அப்படியே கோதோடு அடிப்பார் அது பார்க்க ஒரு பசியை தூண்டும் அப்படியெல்லாம் ஆசை வரும் அங்கேருந்து பார்க்க உங்களுக்கு பரவாயில்ல பக்கத்தில் மட்டும் தான் கடல் பார்க்க வேண்டிச்சா வாங்கலாம் வெள்ளையா இருக்கு புகை அடிக்கிற மாதிரி தெரியுதா பட்டு நல்லா சூமனு காட்டுங்க எப்படி இருக்காண்டு ஆனால் சொல்லிடுங்க சில பேர் சாப்பிட்றது கூடாண்டு நான் இயற்கைக்காக நடுவில் இருக்கிறேன் அதான் ஃபுல்லாக இயற்கை தான் இந்தியாவில் அங்கே அலையில் பக்கம் இயற்கை தான் சரியா வாங்குவோம்மா நின்றா நின்று நான் விட்டா நின்று கொண்டு இருப்பேன் சூரியன் மறைய மாட்டேன் இந்த வீட்டில் நான் பிறந்தேன் அம்மா இந்த இதுலேயே முத்தத்திலேயே கட்டணுமெண்டு இது கேட்டீங்க என்ன சரி 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 இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீட்டுக்குள்ள என்ன மாதிரி இருக்கா குறிப்பாக அந்த ஸ்மார்ட் கிச்சன் என்ன மாதிரி இருக்குது இந்த இன்டீரியர் ஒர்க் என்ன மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மொட்டை மாடியும் காட்டிட்டு வந்தாங்க அது நல்லா இருக்கும் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு வேறு நன்றி அக்கா நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இதெல்லாம் சுற்றி காட்டினதுக்கு நன்றி மட்டும் நீங்கள் நிறைய பேர் கேட்டு நீங்கள் இந்த ஸ்மார்ட் கிச்சன் எங்கே செய்யலாம்னு சொல்லி இவரை தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்து கொடுப்பீங்கன்னா என்ன வேறு ஃபோன் நம்பர்லாம் ஸ்க்ரீனில் போட்டுக்கோ நீங்கள் பார்த்து தொடர்பு பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இன்டீரியர் ஒர்க்கும் செய்கிறீங்க என்ன ஆஃபீஸ் ஒர்க்கும் செய்து கொடுக்குறீங்க என்ன ஆஃபீஸ் டேபிள் இப்போ உங்களுக்கு என்னென்ன தேவையோ இப்போ வாஷ்ரூம் வெனிட்டி அதுவாக இருந்தாலும் செய்யலாம் வாஷ்ரூம் ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணியும் கொடுக்குறோம் நாங்கள் தனியாக
கிச்சன் மாதிரி வாஷ்ரூம் செய்து கொடுப்போம். பட் இன்னொரு கேள்வி, இது நீங்கள் ஜாழ்ப்பாணம் மட்டும் தான் செய்யுங்க, வெளி மாவட்டங்களும் செய்வீங்களா? வெளி மாவட்டம் இப்போ தான் ரிங்கோ வைக்கலாம் எடுத்து செய்து கொண்டு இருக்கோம். வவுனியா நார்மலாக செய்து கொண்டு இருக்கிறோம். ஓகே. இப்போ என்னோட வேலையில வச்சு கொண்டு தான் அதை நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்கன்னு சொன்னால் அவன் இந்த ஒர்க்கை பார்த்து சரி செய்யலாம் சொல்லி சொல்லுவீங்க. ஓகே.